சார் ஒரு 3 நாள் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறது அப்படின்னா அதுக்கு நிறைய பிளான் பண்ணுவாங்க சார். நிறைய பிளான் பண்ணணும். ஒவ்வொரு செஷன்ல என்னென்னலாம் பேச போறாங்க அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டியே முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த 3 நாள் நடத்துறாங்க அப்படின்னா முதலமைச்சர் வந்து கூட்டி நடத்தினார் சார். ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டினார். அவரு மாநாட்டை நடத்தவில்லை, கூட்டத்தை கூட்டினாரு. அந்த கூட்டம் அநேகமா ஒரு 1 மணி நேரம் நடந்திருக்கலாம், ஒரு 2 மணி நேரம் நடந்திருக்கலாம், அவ்வளவுதான் நடந்திருக்கும். ஒரு 3 நாள் அதான் சார். ஆமாமா இல்ல சார், 3 நாள் நிகழ்வு அப்படின்னா இங்க என்ன பேச போறாங்க, வைஸ் சான்சலருக்கு யாரு வந்து சிறப்புரை நிகழ்த்த போறாங்க, எத்தனை பேர் வர போறாங்க, அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல எங்களுக்கே ஆர்வமாக இருக்கிறது. ஒருவேளை இது ஒருவேளை நடத்தி முடிச்சாங்க அப்படின்னா அது உண்மையாலுமே சட்ட சிக்கல்களை உருவாக்குமா சார்? அது அதாவது உண்மையை இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலேயே நிறைய பதில்களும் வந்துருச்சு, கேள்வியும் வந்துருச்சு. எப்படி, என்ன நோக்கம், இதனுடைய நோக்கம் என்ன, அவங்களுடைய திட்டம் என்ன, இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லணும். 3 நாள் என்ன அவங்களுக்கு வேலை வரப்போகுது? ஊட்டியில பொழுதுபோக்குறதுக்காக போய் உட்கார்ந்து இருக்காங்களா, இல்ல உல்லாசமா இருக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியல. இன்னொன்னு, நம்ம குடியரசு துணைத் தலைவர் இருக்காரு மிஸ்டர் தன்கர், தன்கர் வந்து செய்திருப்பது, அவருடைய செயல்கள் எல்லாவற்றையும் பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா இருக்குன்னு நான் பகிரங்கமாக சொல்ல விரும்புறேன். எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, என்ன அடிப்படையில குடியரசு தலைவரை தெளிவாக குடியரசு துணைத் தலைவர் வந்து சொல்லணும், கவர்னரு இத்தனை நாள் தான் இதை வச்சிருக்கலாம், குடியரசுத் தலைவர் இத்தனை நாளுக்கு மேல வச்சிருக்க கூடாது அப்படின்னு கோர்ட்டு சொல்றது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்றாரு தன்கர். நாம என்ன கேட்கிறோம், அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்திலேயாவது குடியரசுத் தலைவரை உச்ச நீதிமன்றம் விசாரிக்க கூடாது, கேட்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? எடுத்து காட்டுங்க பாப்போம் சார். அப்படி அவரும் நியாயமான கேள்விகளை கேட்டாரு. டெல்லி நீதிபதியினுடைய வீட்டுல பணம் இருக்குன்னு சொன்ன சம்பந்தமா ஒரு கமிட்டியை கோர்ட் போட்டிருக்கு, அது எந்த சட்டத்தின்படி போட்டாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அந்த நீதிபதி மேல ஏன் இன்னும் எஃப்ஐஆர் பண்ணலன்னு கேட்கிறாரு சார். அது அவர் உண்மையில அவர் கேட்கறது என்னன்னா ஹோம் மினிஸ்ட்ரியை தான் கேட்டிருக்கிறாரு. ஏன்னா டெல்லி வந்து ஹோம் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல தான் இருக்குது. ஏன் எஃப்ஐஆர் போடலங்கிறதுக்கு அரசாங்கம் தான் பதில் சொல்லணும், நீங்களும் நானும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதனால நீங்க சப்ஜெக்டுக்குள்ள வந்துருங்க. இல்ல, அமித்ஷா தான் பதில் சொல்லுங்க. எதுக்காக சொல்றோம்னா, இல்ல ஒரு வைஸ் பிரசிடென்ட் வந்து சட்டத்தை பற்றியே கவலைப்படாம உச்ச நீதிமன்றத்துக்கு ஏதோ அதிகாரமே இல்லாத மாதிரி 142ன்றது ஸ்பெஷல், அது எல்லா நேரத்திலையும் பயன்படுத்துறது இல்லை. அதே நேரத்தில் ஒரு நேரம் கட்டாயமாக உச்ச நீதிமன்றம் அதை பயன்படுத்துவது இது ஒரு ஆதாரம். 75 ஆண்டு கால நம்முடைய இந்தியாவினுடைய நிலைப்பாட்டில் இப்படி ஒரு குழப்பம் வந்ததே கிடையாது. தெளிவா சார் உச்ச நீதிமன்றம் தெளிவா நடவடிக்கை எடுத்திருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டுல மிக தெளிவாக இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி வைஸ் சான்சலர்ஸ் வச்சுட்டு மறுபடியும் இவங்க 3 நாள் கூட்டம் போறாங்கன்னா வேணும்னு ஏதோ அரசியல் கூட்டம் கூட போட்டுட்டோம் சார், பிரச்சனை இல்லை சார். ஆனா 3 நாள் கூட்டம் போட்டு என்ன பேச போறாங்கன்னு தானே தெரியல. இல்ல இல்ல, அதுதான் சார் பிரச்சனைன்றது. அதாவது அரசியல் பண்ணாதீங்க. ஏன் அரசியல்? நீ வந்து சட்டப்படி நீங்க வந்து ஒரு வைஸ் பிரசிடென்ட், நீங்க என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து வைஸ் சான்சலர்ஸ் மீட்டிங் வந்து ஸ்டேட் வைஸ் சான்சலர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சரி, ஓகே. ஒரு வைஸ் சார் அவர்கள் வந்து ஏன்னா தெரியுங்களா, சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய யூனிவர்சிட்டிஸ்க்கு வைஸ் சான்சலரா இருக்கிறவர் தான் வைஸ் பிரசிடென்ட். ஸ்டேட்டுக்கு அவருக்கு சம்பந்தம் கிடையாது. ஆனா இங்க இருக்கிறவர் கூப்பிடுவாரா, உடனே அவர் வருவாரா, எல்லாமே பாத்தீங்கன்னா இந்திய நாட்டுல தேவையில்லாத குழப்பங்களையும் சட்ட சிக்கலையும் உருவாக்கி ஏதாவது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு தொல்லை கொடுக்கணும், அது அவங்க நோக்கம். ஆனா நம்முடைய முதலமைச்சர் தெளிவாக சட்டப்படியாக ஒவ்வொரு நடவடிக்கை எடுக்கிறார் சார். சார் அரசியல் ஏன் பேசுறாங்க? இவங்க வந்து சொல்லி முடிச்சிருங்க. இல்ல நான் சின்னதா சொல்லி முடிச்சிடுறேன். நான் முடிக்கிறேன். ஒண்ணு இல்ல, இதை எங்களுடைய முதல்வர் பார்வையில சொல்வது போல சட்டப்படி என்னவோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மதிக்கப்படுவதும் சட்டப்படி அதற்கு உரிமைகள் உண்டு என்று சொல்வதும் தவறில்லை. சட்டத்திற்கு
நியமன பதவிக்கு வரக்கூடியவர்கள்லாம் இப்ப எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி பேசுவது தவறு. ஓகே சார். நாம் இது ஜனநாயகம். அரசியலமைப்பு சட்டத்தை முதலில் மதியுங்கள், இல்லைன்னா படியுங்கள். படிக்கவும் இல்லை, மதிக்கவும் இல்லைன்னா இவர்களை மக்கள் விதிப்பார்கள். அவ்வளவுதான்.